தற்போதைய அண்மை செய்தி. மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே ரயில் நிலையத்திற்கு எதிர்ப்புறம் உள்ள எல்ஐசி அலுவலகத்தின் 4வது மாடியில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதனை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு வீரர்கள் தற்போது ஈடுபட்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே ரயில் நிலையத்திற்கு எதிர்ப்புறம் உள்ள எல்ஐசி அலுவலகத்தின் 4வது மாடியில் இந்த தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. கொழுந்துவிட்டு எரியும் தீயை அணைக்க 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தற்போது அங்கு போராடி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் மதுரையில் இருந்து இணைகிறார் செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான். இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டது? இந்த தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டிருக்கிறார்களே, இது தொடர்பான விரிவான தகவல். மதுரை மாநகரில் இருக்கக்கூடிய ரயில்வே நிலையம் செல்லக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய மேலமாரட் வீதி பகுதியில் எல்ஐசி நிறுவனத்துடைய கிளை மற்றும் கார்ப்பரேட் அலுவலகமானது 4 மாடி கட்டிடத்தில் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக திடீரென அந்த அலுவலகத்தில் இருந்து புகை வெளியேறி இருக்கின்றது. அந்த புகை வெளியேற தொடங்கிய நிலையில் அடுத்தடுத்தான அந்த புகை தொடர்ந்து தீ விபத்தானது ஏற்பட்டு இருக்கக்கூடிய சூழலில் 4வது மாடி முழுவதும் தற்பொழுது தீயானது கொழுந்து விட்டு எரிய தொடங்கி இருக்கிறது. இதனை அடுத்தாக அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் அங்கு பணிபுரியக்கூடிய அலுவலர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் பெரியார் பேருந்து நிலையம், அனுப்பானடி, அதே போன்று தல்லாகுளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய தீயணைப்பு படை வீரர்கள் 20க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது தீயணைக்கும் வாகனங்கள் மூலமாக தீயை அணைக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக 1 மணி நேரத்திற்கு மேலாக அந்த அதிக அளவிற்கான தீ கொழுந்து விட்டு எரியக்கூடிய நிலையில் அங்கு உள்ள ஆவணங்கள் அடுத்தடுத்து எரிய தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்ளே அந்த அலுவலகம் தீ விபத்துக்குள்ளாகக்கூடிய அலுவலகத்திற்குள் தீயணைப்பு வீரர்கள் உள்ளே சென்று அந்த தீயை அணைப்பதில் மிகப்பெரிய ஒரு கடும் சவால் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து புகையும் வானுயர அளவிற்கு வெளியேறக்கூடிய ஒரு நிலையை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. இருந்த பொழுதிலும் கூட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் தீயணைப்பு வீரர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அதே போன்று அந்த அலுவலகத்தில் யாரேனும் ஊழியர்கள் உள்ளே இருக்கிறார்களா என்பது குறித்து தொடர்ந்து அவர்கள் ஒலிபெருக்கி மூலமாக உள்ளே அலுவலர்கள் யாரும் இருக்கிறார்களா, பணியாளர்கள் யாரும் இருந்தார்களா என்பது குறித்தான விசாரணையும் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. பிரதான பகுதியாக இருக்கக்கூடிய மதுரை ரயில்வே நிலைய பகுதியில் அருகே இருக்கக்கூடிய எல்ஐசி அலுவலகத்தில் இதுபோன்று தற்பொழுது ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. மேலும் அந்த தீ விபத்து ஏற்பட்டு இருக்கக்கூடிய பகுதியின் அருகிலேயே பல்வேறு பொது வங்கிகளும் அதே போன்று தனியார் வங்கிகளும் கூட செயல்பட்டு வருகின்றன. அதே போன்று அதன் அருகிலே பெட்ரோல் பல்க் ஒன்றும் இருப்பதன் காரணமாக அந்த பகுதியில் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கடும் அச்சத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். தொடர்ந்து தீயானது அதிக அளவிற்கு பரவ தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் அங்கு ஜன்னல்களில் உள்ள கண்ணாடி துகள்கள் வெடித்து சாலைகளில் வரக்கூடிய நிலைகளில் அந்த பகுதியில் காவல்துறையினர் போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டு மாற்றுப்பாதையில் வாகனங்களை இயக்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மதுரையிலுடைய பிரதான பகுதியில் இருக்கக்கூடிய எல்ஐசி கிளை அலுவலகத்தில் ஏற்பட்ட தீ விபத்து தற்பொழுது அணைக்கும் பணிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டாலும் கூட தொடர்ந்து அந்த தீயானது அதிக அளவிற்கு கொழுந்து விட்டு எரிவதால் ஒரு பரபரப்பான சூழல் தான் காணப்படுகிறது. சிக்கந்தர், விரிவான தகவல்களுக்கு நன்றி சல்மான்.